தகப்பன் வீட்டுல நீங்க ராஜ குட்டி இல்ல, நீங்க மைனர். உங்க தகப்பனுடைய அன்பு உங்களுக்கு இருக்குமே, ஆனா அங்க நீங்க தான் அதிபதி. ஆமா, அங்கே ராஜ மரியாதை உங்களுக்கு உண்டு. உங்க தகப்பனுடைய வீட்டுல அவன் அந்த தேவன் கொடுக்கிற அந்த கிருபையின் ஸ்தானத்தை இழந்தவனாக, அந்த அடையாளத்தை தன்னுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையினால அவன் துளைத்து போடுகிறது என் வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படியாக அனுப்புகிறான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்த அதையும் ஒருத்தனும் கொடுக்கல. இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் அவனுடைய துன்மார்க்கமான வாழ்க்கை, அவன் தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற அந்த அடையாளத்தை, அந்த அந்தஸ்தை, தன் தகப்பன் அவனுக்கு கொடுக்க விரும்புகிற அடையாளத்தையும் அந்தஸ்தையும் இழந்தவனாக அவன் காணப்படுகிறான். இழந்தவனாக காணப்படுகிறான். எல்லாவற்றையும் இழந்தவனாக காணப்படுகிறான். அந்த தவிட்ட திங்கன்னு நினைக்கிறான், அதுவும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. உடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் வேதம் அருமையாக சொல்கிறது, அவன் புத்தி தெளிந்தான். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். 18வது வசனம், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். 19வது வசனம், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. புத்தி தெளிந்த ஒரு சூழ்நிலைக்குள் அவன் வருகிறான். புத்தி தெளிந்த ஒரு சூழ்நிலை. ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவர் தகப்பன் நம்மை நேசிக்கிற அந்த அன்பை உதாசனம் பண்ணி விடுகிறோம். நல்ல மேய்ப்பன் நம்மை தேடி வந்தார். ஆமென். நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை தேடி செல்லல, அவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். மந்தையில சேர்த்து நல்ல மேய்ச்சல்களை உங்களுக்கு எனக்கும் கொடுக்க விரும்பினார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்முடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாக மாற்ற அவர் விரும்பினார். ஆனா மந்தையில உள்ள ஆடுகளாகி நீங்களும் நானும் நல்ல மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு இங்கும் அங்குமாக துள்ளி திரிகிற மந்தமான ஆடுகளைப் போல இங்கும் அங்கும் துள்ளி திரிந்தோம் அல்லவா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பங்க புத்தி தெளியும்? எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகுதான் ஆண்டவரை தேடுவோம். செழிப்பா ஆண்டவர் நம்ம ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை தேடுவதே கிடையாது. எல்லாம் இழந்து போன பிறகுதான் நீங்களும் நானும் ஆண்டவரையே தேடுவதற்கு விரும்புவோம். இல்ல, இவனுடைய வாழ்க்கையில தவிடும் கிடைக்காம போயிடுச்சு இளைய குமாரனுக்கு. அவன் அழுது புலம்பி இருக்கணும். அவனுடைய புத்தி தெளிகிறது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. எல்லாவற்றையும் இழந்தவனாக, ஐயோ நான் துன்மார்க்கனாய் வாழ்ந்து விட்டேனே, அவனுடைய இருதயத்தில் அவன் நினைக்கிறான், என் தகப்பனுடைய வீட்டில் எல்லாருக்கும் உணவு உண்டே, கூலிக்காரருக்கு உணவு உண்டே, என் தகப்பனிடத்துல போய் நான் கூலிக்காரனாக வந்து விடுகிறேன் என்று சொல்லி நான் போய் கெஞ்சட்டும் என்று சொல்லி 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பாகத்துல, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துல வந்தான். உங்களையும் என்னையும் நம்மையும் விட்டு கொடுக்காத நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. அவரிடத்துல புறப்பட்டு வாருங்கள். இளையகுமாரன் புறப்பட்டு வருகிறான். நடந்தது என்ன? லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். எத்தனை அன்பு பாருங்க. தூரமாய் சென்ற மனிதன், துன்மார்க்கமாய் வாழ்ந்த மனிதன், உல்லாசமாய் நாட்களை செலவிட்ட மனிதன், ஆஸ்திகளை எல்லாம் இழந்த ஒரு மனிதன், தூரமாய் சென்ற மனிதன், தகப்பன் அவனுடைய வரவுக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, அன்பான குடும்பங்களே, உங்களுடைய வரவுக்காக ஆண்டவர் இயேசு நல்ல மேய்ப்பன், நல்ல தகப்பன் நமக்காக காத்து கொண்டே இருக்கிறார்.